இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது இல்லையா? அதை பத்தி உங்க கருத்து என்ன? ஏன் இந்த போர் நடக்குது? எதுக்கு இதை நடத்துறாங்க? இப்ப இதை நடத்தி என்ன ஆக போகுது? அப்பாவி மக்கள் உயிர் தான் போகுது. அப்பாவி மக்கள் பாத்தீங்கன்னாக்கா இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்றீங்களா இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிறவங்கள சொல்றீங்களா? ரெண்டு இதுல இருந்து தான் சொல்றேன். எதுக்கு இதை நடத்துறாங்கன்னே தெரியல. அவங்க இப்ப இத நம்ம ஊராட்சி அவங்க ஊராட்சி என்ன ஆக போகுது? எல்லாரும் பட்னி பசியோட தான் கிடக்க போறாங்க. தேவையில்லாம நடத்துறாங்க. இல்ல இந்த சீனா வேற சப்போர்ட் பண்ணுது பாகிஸ்தானுக்கு. அந்த நாடும் இப்ப எப்ப அழிய போகுதுன்னு தெரியல. அவனுக்கு கொரோனான்னு ஒண்ணு பரவி விட்டு அதனாலயே ஏற்கனவே எவ்வளவு பேர் செத்தாங்க. இதுல வேற அடங்காம இப்ப பாகிஸ்தானை எழுப்பி விட்டு இன்னும் போரு அது இது நடத்துறாங்க தேவையில்லாம. இல்ல தம்பி, காஷ்மீர்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க தான் முதல் தாக்குதல் பண்ணாங்க, பாகிஸ்தான் தானே பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க திருப்பி அடிச்சாங்க இந்தியா. ஆமா, அதுதான் தேவையில்லாம இப்ப அவங்கதான் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப 2 பேர்கிட்டயுமே நியூக்ளியர் பாம்பு இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு இதுவாகி போட்டாங்கன்னா அழிய போறது நம்ம ஊர் மக்கள் இல்ல அவங்க ஊர் மக்கள். தேவையில்லாம இப்ப செத்து போவாங்க. எதுக்கு இந்த போர் நடத்துறாங்கன்னு தெரியல. அதான் ஒண்ணுமே புரியல. இந்த போர் நடத்துறதுனால என்ன மாற்றங்கள் வரும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இளைய தலைமுறை எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. ஒற்றுமையா இருக்கிறத விட்டு இப்படி சண்டை போறது தேவையில்லாத விஷயம் தான். ஓகேடா தம்பி. இப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்னால முடிஞ்சதை ஏதோ பண்றாரு. நம்மள ஏதோ பாதுகாக்கணும் இது பண்றாரு. அவர் பண்ணிட்டோம், அவர் நல்லதா செய்யறாரு. ஆனா அந்த பாகிஸ்தான்காரங்க தான் ஒண்ணுமே புரியல. அவங்க நம்ம நாடை ஒதுக்குறாங்க. இந்த நாடை அழிச்சு ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது ஏன் என்னன்னு தெரியல. அங்க பாகிஸ்தான்ல இருக்கிறவங்களும் இங்க இருக்காங்க, இந்தியால இருக்கிறவங்களும் அங்க இருக்காங்க. அப்புறம் அப்பயும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க. இதுல பாதிப்பு யாருக்குன்னு நினைக்கிறீங்க? பாதிப்பு 2 பேருக்கும் தான். 2 பேருக்குமே பாதிப்பு ஏற்படும். 2 பேருக்கும் பாதிப்பு தான். இந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி போர்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா? அது நல்லதுக்குதான். என்ன கஷ்டம் இல்ல, அவங்க திருப்பி அடிச்சுதானே ஆகணும். அப்பதானே அவங்களுக்கு புரியும். அதுதான் சொல்றேன், அடிச்சுதான் ஆகணும். ஆனா ஏன் ஸ்டார்ட் பண்றாங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்களே காஷ்மீர்ல. அதுதான் தேவையில்லாம பண்ணி அவங்க நாடுதான் எப்படி இருந்தாலும் அழியும். ஏன்னா ரஷ்யா USA எல்லாமே நம்மளுக்கு தான் சப்போர்ட். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தான் நிறைய பாதிப்பு ஏற்படும். அது புரிஞ்சிக்காம அவங்க ஏதோ பெரிய ஆள் மாதிரி பண்றாங்க. அப்படியே தம்பி, சூப்பர் தம்பி. ஆர்மில ஒருத்தர் இந்த இதனால இறந்துட்டாரு. ஆர்மி பீப்புளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப பனிலையும் அதுலயும் அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப கஷ்டப்படுறது நம்ம சோல்ஜர்ஸ் தான். தேவையில்லாம அட்டாக் பண்ணி ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பதிலடி கொடுத்தோன்னா கரெக்டாயிடுவாங்க. பதிலடி எப்படிலாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? நான் அவங்க ஒரு பாதி நாடு அழிச்சிட்டா போதும், அவ்வளோதான். அப்படிங்களா? இல்ல, அவங்க இருக்கிற பொதுமக்கள் இது மாதிரி பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அது அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம புரிய வைக்க வேணாமா? அதனால. சரி, ஓகே தம்பி, நன்றி தம்பி.